வாக்கு தத்தத்தை நாம் இன்றைக்கு சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சங்கீதங்களின் புத்தகத்திலே 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். ஆமென். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய பிரகாரங்களிலே காத்திருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை செழிக்க பண்ண போகிறார். இந்த மாதம் செழிப்பின் மாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வருமானத்தை செழிக்க பண்ணுவார். உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நாடு மாடுகள் செழித்திருக்கும். உன் விளைச்சல் எல்லாம் கர்த்தர் செழிக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிக்க பண்ண போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படியாக நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை என்ன பண்ண போறாரு? செழிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்திலேயே தேவன் மனுஷன் உண்டாக்கும் போதே அவனை செழிக்க பண்ணார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொண்டுகள் என்று சொல்லி, ஆமென். தேவன் அவர்களை என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். பாருங்க, எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ செழித்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்மை குறைவாக வைக்கவில்லை, குறைவாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை, எல்லாம் நிறைவாக கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? நிறைவா. ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க, 20 தேதிக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாது. 1லிருந்து 15 வரைக்கும் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும். 15க்கு மேல போனோடனே அப்படியே கொண்டாட்டம் கொஞ்சம் குறையும். 25 ஆயிடுச்சுன்னா திண்டாட்டம் ஆயிடும். இந்த ஒரு வாரத்தை எப்படி கிடக்குதுன்னே தெரியலங்க. ஏன் காரணம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் அதை எப்படி சுதந்தரிப்பது, எப்படி பயன்படுத்துவது? ஆமென். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை கேட்டது போல செலவு செய்யணும். ஆமென். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா 1000 ரூபாயும் சாப்பிட்டு காலி பண்ணுறதுன்னு ஆளுங்க முடிவு பண்ணுறது. அதுக்கு மேலே வேற கடன், அதுக்கு மேலே கடன். ஆமென். கடன் வாங்கி நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது. கர்த்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தில் குடும்பத்தை நடத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி கிட்ட டெய்லி 300 ரூபா கொடுப்பேன், அவ்வளோதான். 300. சண்டே மட்டும் 500. ஆமென். மற்ற காரியங்களாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுப்பேன். மற்ற நாட்களில் விருந்து ஏதாவது உறவினர்கள் வராங்க, நண்பர்கள் வராங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வாங்கி தான் கொடுக்குறோம். ஆமென். ஏன் சொல்ல வரேன்னா, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்றது போல தான். அடிக்கடி ஹோட்டலுக்கு போகிறது, அடிக்கடிக்கு போயிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் கிடையாது. நம்ம வருமானம். ஆனால் அவங்க பசங்க அதெல்லாம் விரும்புவாங்க. ஹோட்டல் சாப்பாடுனா நல்லா விரும்புவாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு கட்டு பழக்கப்படுத்தின்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றது போல நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும், செயல்படுத்தணும். என்னால் கொண்டு போக முடியாது இல்லை, கொண்டு போகலாம், ஆனால் அது தகுதியாக இருக்காது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம குடும்பத்தில் நெருக்கம் வரும், பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்து ஆடம்பரமாக சாப்பிட்டா, ஆடம்பரமாக உடுத்துனா என்ன ஆகுன்னா, 4 பேர்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டியதாகிடும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? 4 பேர் கொடுக்க வைக்கிற ஆண்டவர் 4 பேர்கிட்ட கேட்க வைக்கிற மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்று தேவனை பரமபிதா அறிந்திருக்கிறாராம். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அன்னன்னைக்கு என்ன தேவை, அன்றன்று என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை உடுத்துவிப்பார், அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, சமையல் செலவுக்கு, அப்புறம் இதர செலவுக்கு, அப்புறம் டாக்டர் செலவுக்கு, டாக்டர் செலவுன்னு இப்போ வைக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் வசதியாகிறவங்களா வக்கீல் செலவு. ஆமென். குடும்ப டாக்டரு, குடும்ப வக்கீல், அப்புறம் குடும்ப வேற என்ன இருக்குதா? இதுன்னு வச்சுருக்காங்க, சில பேர் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், டாக்டர், குடும்ப டாக்டரு, குடும்ப. ஆமென்.
சம்பளத்தை என்ன பண்ணுறாங்க? பிரித்து வைத்து செலவு பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று எப்பயாவது பிரிச்சிருக்கீங்களா? முதல் தரமானது யாருக்கு? கர்த்தருக்கு கொடுக்கும். ஆமென். முதல் தரமானது கர்த்தருக்கு கொடுத்தார். யார் கொடுத்தது? முதல் மனுஷன் கொடுத்து அவனுக்கு என்ன தெரியுமா? முதல் தரமானது தான் கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வெளிப்பாடு, ஆவியானுடைய வழி நடத்துதல். ஆமென். அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, நீ சரியாய் நிதானித்தாய். உண்மையில் என் சபையை கட்டவே பாதாளத்தின் வாசல்கள். ஆமா, ஏன்னா அவன் சரியா நிதானிக்கிறான். நீதான் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் வழி நடத்துகிறார். அதே போல ஆபேலை ஆவியானவர் வழி நடத்தினார். முதல் மனுஷன் முதல் தரமானது தான் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி முதல் தரமானதை கொண்டு போய் கொடுக்கிறான். ஆமென். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். காயனுடைய பலியை கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அவன் என்ன கொடுத்தான், ஆனா என்ன கொடுக்கல? முதல் தரமானதை கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கிற நீங்க முதல் தரமான முதல்ல கர்த்தருக்கு எடுத்து வச்சு கொடுக்கணும். சிலர்லாம் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? கடைசியா எல்லாம் முடிஞ்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு. ஆமென். டியூவில் இப்போ என்ன டியூ கட்ட வேண்டியதுல, அந்த டியூவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக யார் கொடுப்பாங்க? கர்த்தர் கொடுப்பாங்க. நம்முடைய ஆசீர்வாதம்லாம் எங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஏன்னா முதல் தரமானதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உன் விளைச்சலை முதல் தரத்தை எங்கே கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொண்டு வரணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆகவே நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது உன் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உன் பண்டக சாலைக்கு கொண்டு வருவாயாக என்று நம்ம மல்கியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்தில் வசனம் சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம் மல்கியா 3:10. 3:10. வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆலயத்தில் கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க உங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன கொண்டு வர வேண்டும்? ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ண மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆமென். என்று உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ண மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் தரமானதை கர்த்தருக்கென்று நாம் பண்டக சாலையில் கொண்டு வந்து விதைக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க மாட்டானோ என்று சோதித்தறியுங்கள், சோதித்து பாருங்கன்றார். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆக சோதித்து பார்க்க வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். ஆண்டவர் உங்களை நிர்மூலமாக்காமல் தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்களோ மனுஷனே, 8ஆம் வசனம், தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே சொல்றார். அல்லேலூயா. நம்ம என்ன ஆண்டவரே கேள்வி கேட்கிறோம். என்ன சொல்றோம்? எப்போ நாங்கள் உங்களை வஞ்சித்தோம் ஆண்டவரே? தசம பாகத்திலும்
காணிக்கையிலோ. அல்லேலூயா. ஆகவே முதல் தரமானதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை எப்படி இருப்பாங்க? செழிக்க வேண்டும் என்று சொன்னா ஆலயத்தில் நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் தரமானதை கொண்டு வர வேண்டும். ஆமென். ஏன் சொல்ல வேண்டாம்? 1 நாளாகமத்தில் நாம் பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. ஒன்று நாளாகமும் காமின் சந்ததியார் எங்க குடியிருந்தாங்களா? செழிப்பான இடத்திலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சந்ததி யாருடைய சந்ததி? காமின் சந்ததி யாருமா? நோவாவுடைய சந்ததி. தெரியுதா உங்களுக்கு? நோவாவுடைய காலத்திலே நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேலையை செய்த நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா 7:1 வாசிங்க. 7:1, 8:1, 9:1 பாருங்க. அவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே அங்கே ஆண்டவர் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். இந்த சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? நீதிமானாக கண்டிருக்கிறார். 7:1 சொல்றாரு, உன்னை நீதிமானாக கண்ட, அதனால நான் உன்னை என்ன பண்றேன்? இந்த சந்ததியை கர்த்தர் பேழையில வைத்து ஜலப்பிரவாகத்துக்கு என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். காப்பாற்றி அவங்க எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வந்து, மிருக ஜீவனெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. போதும். ஆமென். உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நோவாவின் சந்ததிக்கு. யார் நோவாவோட சந்ததி? காமின் புத்திரர்கள் சந்ததியார். ஆமென். அவர்களுக்கு கையளிக்கப்பட்டன. என்ன கையளிக்கப்பட்டன? தேவன் நோவாவையும் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிற ஆசீர்வாதம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். உங்களை குறித்த அச்சம், மிருக ஜீவனுக்கெல்லாம் பயம் இருக்குமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆமென் இந்த காமுடைய சந்ததியாருக்கு கொடுத்திருக்க. அதுதான் அங்க சொல்றாரு, அங்க செழித்திருப்பார்கள். ஆமென். பூமியிலே பாருங்க, பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு எல்லாம் கையளிக்கப்பட்டன. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சந்ததியை 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பலுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்திக்க விருத்தியாகுங்கள் என்றார். சந்ததியை விருத்தியாக்குகிறார், பலுகி பெருக பண்ணுகிறார், செழிக்க பண்றார். ஆமென். எந்த சந்ததியை? நோவாவின் சந்ததியை. அந்த சந்ததியை ஆசிரிக்கிறாரு, நீதிமானின் சந்ததி. எப்படி நீதிமானா இருந்தாங்க? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தார்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பூமியை கர்த்தர் அழிக்க போற சொன்ன பொழுது நோவாவை பார்க்கிறாரு. நோவான்ற ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அவன் எப்படிங்கிறான்? அவன் உத்தமனா இருந்தா, 9ஆம் வசனம், அவன் நீதிமானாகிறான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்தான். ஆமென்.
அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான்? தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரோட நெருக்கமாக்குறான், வாழறான். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம செழிக்கணும்னா கர்த்தரோடு கூட வாழ வேண்டும், கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். ஆமென். எரேமியாவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் போன மாதத்தில் நம்ம வெளியிட்டல பாட்டு, அந்த பாட்டை எழுதினேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீரண்டை நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஆமேன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குதுமான ஆமேன் மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்தபடி செழிக்க பண்ணுகிறார். எப்படி செழிக்க பண்றாரா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பானா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, தண்ணீர்கள் அண்டை நடப்பட்டதும் வாய்க்கால்கள் ஓரமாய் வேர் விட்டதும் உஷ்ணங்கள் வருவதை காணாமல் வருஷங்கள் தோறும் கனி தருவான். உஷ்ணங்கள் வருவதை காணாமல் வருஷங்கள் தோறும் கனி தருவான். வருஷங்கள் தோறும் கனி தருவான். கர்த்தரே நம்பிய சுத்த ஜாதியார் பாக்கியவான்கள், அவர்கள் செய்யும் காரியம் வாய்க்கும். அவர்கள் செய்யும் காரியம் வாய்க்கும். அவனோடு கர்த்தர் வாசம் செய்வார். அவனோடு கர்த்தர் வாசம் செய்வார். கர்த்தரை நம்பிய சுத்த ஜாதியார் பாக்கியவான்கள். ஆமென். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் என்ன செய்வானா? கனி கொடுப்பான். மழையே இல்லாவிட்டால் எப்படி போனா? கனி கொடுப்பான். ஏன்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாக வேர் விட்ட மனுஷனாகிறான். தண்ணீர் அண்டையில் இருக்கிறான். அந்த தண்ணீர் குறைஞ்சாலும் கூட அந்த ஈரப்பதம் போகாது. அந்த ஈரப்பதத்தின் மூலமாக அது என்ன பண்ணுது? இன்னும் வளர்ந்து மலர்ந்து காய்த்து கனி கொடுக்குது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்போமானா நமக்கு ஆலயத்தின் மேல என்ன இல்லை? நாட்டமே இல்லை. என்ன இல்லை? என்ன ஜாய்ஸ்? என்ன இல்லை? நாட்டமே. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? நாட்டனா அஃபெக்ஷனா? ஏதோ ஒன்று சொல்றீங்க, ஒன்றும் புரியுமாயே. அட்டாச்மெண்டா? ஆமென். அல்லேலூயா. நமக்கு என்ன இல்லை? அட்டாச்மெண்டே இல்லை. எங்க இல்லை? சர்ச்சில். சர்ச்சில் நமக்கு என்ன இல்லை? அட்டாச்மெண்ட்டே இல்லை. ஆமென். டச்மெண்ட்டே இல்லை. ஆமென். நாத்திகம் ஒரு நாள் வரும், அதை நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டா என்ன ஆகும்? குடு குடு குடுன்னு உடம்பாரு.
அதோடு ஓடுதான். அடுத்த நாட்டுக்கு நம்ம காலையில் பார்க்கலாம். நான் ஜாய்ஸ் சொல்ல, எல்லாரும் தான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. நாட்டப்படுறது என்ன அர்த்தம்? நாட்டப்படுறதுன்னா அங்கேயே தங்குறது. சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான் தேவாலயத்தில் இருந்தான். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் எங்க இருந்தான்? சர்ச்சிலேயே இருந்தா என்ன பண்றது பாஸ்டர், ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைக்குது. சர்ச்சில் இருக்கிற அவனைத்தான் தான் முதல் பேசவா மட்டும் கர்த்தர் பேர் பெற்றவனாய் சாமுவேல் தீர்க்கதரிசியா கர்த்தர் உயர்த்தினார். அவனை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ஒருத்தன் ராஜா வாங்கணும்னாக்கா யார் வந்தனும்? சாமுவேல் தான் நடக்கும். அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆலயத்தில் இருந்தவன். அம்மா நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? சாமுவேல் ஆலயத்தில் இருந்தவன். ஆனா ஏலியின் பிள்ளைகள், ஏலி சாமுவேலை நடத்தின ஏலியின் பிள்ளைகள் ஆலயத்தில் இல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்குது. ஆலயத்துக்கு வெளியே இருந்து என்ன பண்ணு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாமுவேல் ஆலயத்தில் இருந்தான். நாட்டப்பட்டவன், நாட்டப்பட்டவன். அவனை கர்த்தர் வளர 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 ஆஸ்வதிக்கிறார். அவனோட கர்த்தர் பேசுறார். அவனுக்கு தீர்க்கதரிசனம் கொடுக்கிறார். அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். தேசத்தில் நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துறார். ஆனா ஏலியின் பிள்ளைங்க வெளியே இருக்குது. எங்க இருக்குது? வெளியே இருக்குது. சர்ச்சு உள்ள இருக்க மாட்டேது. சபையில் நாட்டப்படல. சபையின் ஜபங்களில் கலந்து கிடையாது. சபையின் உபவாச ஜபங்களில் கலந்து கிடையாது. சபையின் கிராம ஊழியங்கள், தெருப்பசங்க ஊழியங்கள், வாலிப கூட்டத்தில், சண்டே கிளாஸ் ஊழியத்தில் காணோம். நாட்டப்படல. நாட்டப்பட்டிருந்தா அது என்ன பண்ணும்? எல்லா ஜபத்திலையும் கலந்துக்கும். வேலை இருந்தால் வேலை வர முடியாத சூழ்நிலை ஓகே. ஆனால் சும்மா இருக்கும் போது என்ன பண்ணும்? கலந்துக்கணும். ஆமென். இது வெளியே இருக்குது. என்ன பண்ணுது? கொக்கி மரம் வச்சுக்குது. 3 கொக்கி மரம் வச்சுக்குது. ஆலயத்துக்கு போற பலியை என்ன பண்ணுதான்? ஆலயத்துக்கு போற பலியை வெளியிலிருந்து கொத்தி எடுக்குது. பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பலி பொருளை திருடி சாப்பிடுது. யார் இது? ஏலியின் பிள்ளைகள். ஏலியின் பிள்ளை தான் அப்படிங்குதுன்னு பார்த்தா, ஏலியின் பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லி பேலியாளின் பிள்ளைகள் சொல்லப்பட்டது. பேலியாளின் பிள்ளைகள் ஆயிடுச்சான். ஆனா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா எங்கிறான்? ஆலயத்தில். ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் உயரத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை நீங்க ஆலயத்தில் விட்டு வளர்ப்பீங்கன்னா உன் பிள்ளை வளர வளர ஆசீர்வாதமா இருக்கும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவங்க பிள்ளை. ஆலயத்துக்கு வெளியே விட்டீங்கன்னா அது ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஆமென் தீனால் தீட்டுப்பட்டு போனால். ஏன்னா ஏன் தீனால் தீட்டுப்பட்டு போனால்? ஊரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போச்சான். ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் எப்படி மேக்கப் பண்ணுக்குது, ட்ரெஸ் பண்ணுக்குது. ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஆளு தீனாலு அது என்ன பண்ணுச்சா? தீட்டுப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா சுத்தி பார்க்க போயிடுச்சு. ஹலோ, உலகத்தை பார்த்த விழுந்துருவேன். அவங்களாம் பண்றாங்களே, நான் பண்ணா என்ன? அவங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்றாங்களே, நான் ட்ரெஸ் பண்ணா என்ன? இல்லை, அவங்க முடி இப்படி வளர்க்குறாங்களே, நான் முடி வளர்த்தா என்ன? ஆமென். நம்ம பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்குது. பேதுரு சொல்றாரு, சாரி, பெண்கள் எப்படி வளர்க்கணும்? முடிய நீளமா வளர்க்கணுமா? ஆமென். ஆண்கள் எப்படி வளர்க்கணுமா? நீளமா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படிங்குது, இஷ்டம் போல முடியும் வளர்க்குது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நம்ம இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணுமே கண்டு, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவங்கள, உலகத்துக்குள்ள இயேசு வந்தார், உலகத்துக்கு இயேசு வந்தார். இப்போ உலகம் சபைக்குள்ள வந்துச்சு. உலகம் எங்க வந்துச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்காக கத்த சபையை கொடுத்தா சபைக்குள்ள உலகம் வந்துடுச்சு. உலகம் மீட்கப்படணும், உலகம் ரட்சிக்கப்படணும், உலகம் தேவனால் சந்திக்கப்படணுன்றதுக்காக சபையை கத்த கொடுத்துக்கிறார். ஆனா சபைக்குள்ள நீங்க என்ன வந்துச்சு? உலகம் சபைக்குள்ள வந்து விட்டது. உலக ஆடம்பரங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரியுது? ஆமென், அல்லேலூயா. ஆக ஆலயத்திலே நாட்டப்பட்ட நம்ம தான் கனி கொடுப்போம். ஏலியின் பிள்ளைகள் பாருங்க, கெட்டு போயிடுச்சு. நல்ல சுபாவமே, நல்ல குணங்களே இல்லை. அதே போல சாமுவேல் நாட்டப்பட்டவன், சாமுவேலின் பிள்ளைகளும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தா மட்டும் பத்தாது, நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். நுழைக்கணும். ஆமென். என் பையன் சொல்லுவான், எப்போ வாந்தி வருது பண்ணுவான். வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, நீ கிராம வயதுக்கு வந்துரு. ஆமென், அல்லேலூயா. அப்படி கண்டிப்பாக கொண்டு வந்தனால்தான் இப்போவாது கொஞ்சம் நல்லா இருக்கானுங்க. இப்போ கொஞ்சம் தான் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய வரணும். ஆமென், அல்லேலூயா. அவங்க வரமாட்டாங்க. இல்லை, என் பையன் காலையில் தான் நல்லா தூங்குவான் பாஸ்டர், அவனுக்கு காலையில் தான் நல்லா தூக்குவான், அதனால் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் நான் வீட்டில். இப்போ தூங்க வச்சிங்கன்னா 5 விளையாது, 50 விளையாது. வரும்போது உன் பிள்ளைய என்ன பண்ணுமா? வேதம் சொல்லுது, கையில் பிடிச்சி கையில் பிடிச்சு வளர்க்கணுமா, விட்டுறக்கூடாது. இஷ்டம் போல போ, எக்கண்ண போ, அப்படி விட்டுறக்கூடாது. ஆமென். கையில பிடிச்சு வளர்க்கணும். கையில பிடிச்சு வளர்க்கறதே பிள்ளையே கட்டு போகுது, விட்டுட்டு என்ன ஆகும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். அப்பதான் செழிப்பா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே இடத்துல நாட்டப்பட்ட ஒரு மரமா இருந்தா அந்த மரம் வேர் விட்டு நல்லா வேறு உள்ள கீழே பிடிச்சி மேலே கனி கொடுக்கும். இல்லைன்னா அந்த மரத்தை பிடிங்கி வச்சிங்கன்னா வேறு சரியாக பிடிக்காம காற்று அடிச்சதுன்னா என்ன பண்ணும்? சாஞ்சிடும், சுத்தமாக போயிடும், பலன் இருக்காது மரத்துக்கு, பட்டு போயிடும். சில இடங்களில் பிடுங்கி வச்சிங்கன்னா பட்டு போயிடும் மரம். ஆகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்து கனி கொடுக்கணும். காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் ஒன்னாகாது. அல்லேலூயா, ஆமென். உறுதியா இருக்கணும். இந்த ரூத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டது, நீ வேறொரு வயல் போகாம இதே வயல்ல நீ பொறுக்கிறபடினாலே அந்த ரூத்து வரும்போது போகும்போது என்ன பண்ணுங்க, அந்த தோட்டத்தில் அதாவது வயலில் வேலை செய்வங்கிட்ட சொல்கிறான் போவாசு, நீங்கள் போகும்போது அரிக்கட்டுகள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உலுக்கி விட்டுட்டு போங்கன்றான். முதல்ல பொறுக்கிற ஸ்டேஜில் இருந்தா உலுக்கி விட்டு போகணும், கொஞ்சம் அள்ளி கொண்டு மடியில் கொண்டு போய் மாமியார் கொடுக்குறா. 3வது அவன் மரக்காலில் வறுத்த கோதுமைகளை பெறுகிற அளவுக்கு அவன் நடக்க இருக்குது. அவன் நடக்க ஒரே இடத்துல நாட்டப்பட்டவள் பாருங்க. 4வது ஸ்டேஜ் திரும்பாவது அந்த இடத்துக்கு முதலாளி ஆயிடுறான். ஆமென், அல்லேலூயா.
நம்ம ஒரு இடத்துல ஒரு சபையில நாட்டப்படும் போது கர்த்தர் நம்மை பலுகி பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு சரியான உபதேசம் கிடைக்கும், சரியான வழிநடத்தல் கிடைக்கும், சரியான ஆலோசனை கிடைக்கும், சரியான வெளிப்பாடு கிடைக்கும், சரியான தரிசனம் கிடைக்கும், சரியான கர்த்தருடைய வழிநடத்தல் கிடைக்கும். நம்ம மாறி மாறி போவோமானா நம்ம வேறு பட்டு போகும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும். ஆமென். வெளியே போன பிள்ளைகள் உள்ளிருந்து தான் போனாங்க, வெளியே போனவொடனே செத்து போச்சு வேறு. ஏலியின் பிள்ளைகள். ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருடைய விசாரிப்புக்குள்ளே வரும் பொழுது தேவன் நம்மை செழிப்பாக்குகிறார். ஆமென். சங்கீதம் 65:9 பாருங்க. சங்கீதம் 66:12 ஒருத்தர் வாசிங்க. 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென். தண்ணீர் உள்ள நதியண்டை கர்த்தர் என்ன பண்றாரா? செழிப்பாக்குகிறார். ஆமென். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். திருத்தி தேவனின் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். பூமியை விசாரித்து, ஆமென், மனுஷனை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி, பூமியை திருத்தினா மனுஷனை திருத்தி, ஆமென், உங்களை திருத்தி என்ன பண்றாரு கர்த்தர்? அவங்களுக்கு தானியத்தை கர்த்தர் விளைய பண்ணுகிறார், தானியத்தை கொடுக்கிறார். ஆமென். உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். 11 ஆசை சொல்லப்பட்டிருக்குது. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் மேய்ச்சலை கர்த்தர் உண்டாக்குவார், நிறைவை கர்த்தர் உண்டாக்குவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நெய்யாய் பொழியுமா ஆசீர்வாதம் நமக்கு. 66:12 பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன், தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. ஆமென். சில நேரங்கள்ல மனுஷரை நம்ம தலை மேல ஏற பண்றாங்க. உபத்திரவம், பாடு, போராட்டம் மனுஷன் மூலமாக தான் வரும் நமக்கு. அதனால் நம்ம நினைப்போம், ஐயோ ஏன் தான் அந்த பிரச்சனை பிடிச்சா நான் போய் உக்காந்து தெரியலையே. ஆமென். கர்த்தர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணுகிறார். இதே வசனம் ஏசாயால இருக்குது பார்த்தீங்களா? 44:1. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. ஏன் பற்றாது? ஏனா நான் உன்னை மீட்டு கொண்டவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ என்னுடையவன். யாக்கோபே 43:1 சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்க மேல என்ன தண்ணீர் வந்தாலும் சரி, என்ன அக்கினி வந்தாலும் நெருப்பு வந்தாலும் சரி,
அதெல்லாம் கர்த்தர் கடக்க பண்ணி செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கினினால கர்த்தர் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. லோத்து குடும்பத்துக்கு சொல்றாரு. அந்த சோதோம் கோமரா முழுவதும் அழிக்கப்படுகிறது. ஆனால் லோத்து நீதிமானா கண்டபடினால் லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி அக்கினியிலிருந்து கர்த்தரை மீட்டவனை கொண்டு வந்து எங்க வர்றாரு? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வர்றாரு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் செழிப்பான பூமியை கர்த்தர் லோத்து கொடுத்தார். உங்களுக்கும் அப்படிதான். ஆமென். கர்த்தர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்தை மறந்துடக்கூடாது. அடுத்த வசனம் பார்த்தீங்களா? வாசிங்க பார்க்கலாம். சர்வங்க தகன பலியோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பே. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பானா. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பேன். ஆமென். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆலயத்துக்கே வராம போறவங்களா இருக்காங்க. என்ன சிஸ்டர், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்க, ஜெபம் பண்ணேன், கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க பாஸ்டர், எங்க மாமனார் வீட்டில் விட மாட்டாங்க. எங்க பாஸ்டர், எங்க மாமனார் வீட்டில் விட மாட்டாங்க. ஜெபம் பண்ண பிறகு தான் அற்புதம் நடக்குதுன்னு தெரியும். ஆலயத்தில் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறான்னு தெரியும். அண்ணால் போயிட்டு ஜெபம் பண்ணா ஆலயத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். தெரியும். அதுதான் அண்ணா என்ன பண்ணா, ஆலயத்திலே பிள்ளையை விட்டு போயிட்டான். கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விட்டு போனான். கர்த்தர் அவளுக்கு இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தாராம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னும் 5 பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்திலே ஆலயத்தை குறித்த கவனம், ஆலயத்தை குறித்த எண்ணம், ஆலயத்தை குறித்த சிந்தனை, ஆலயத்தை குறித்த அக்கறை யாருக்கு இருக்குதோ அவங்க குடும்பத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாராம். அவங்க செய்தெல்லாம் வாய்க்குமா. எசேக்கியா ராஜா ஆலயத்தை குறித்த ஒரு எண்ணம் இருந்தது. அவன் பார்த்தான் கதவெல்லாம், ஆனாப்பா கதவெல்லாம் ஒரு மாதிரி பாழஞ்சு கிடக்கு. சர்ச்சையை ஜன்னல் சரியில்லை, கதவு சரியில்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணா அந்த எசேக்கியா ராஜா கடன்னு சர்ச்சை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி சபைக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு சபையை அக்கறையோடு செஞ்சான் பாருங்க. எசேக்கியா நாட்களில் எசேக்கியா செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். அல்லேலூயா. ஆலயத்தின் மேல யாருக்கு என்ன வருதோ, நான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு தாவீது சொல்லிட்டான். உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, எனக்கு நீ ஆலயத்தை கட்டவனா, ஆனா நீ கட்டுவேன்னு சொல்லி எனக்காக நீ அந்த ஆலயம் கட்டுறதுக்கு சேகரித்து வச்ச பத்தியா, அதெல்லாம் நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தரேன்னு சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாராம். ஆமென். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் சொல்றான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்துள்ளோம். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 27ஆம் வசனம் பாருங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆமென். போதும். அல்லேலூயா. பாருங்க, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் அடியானின் உமக்கு செவி வெளிப்படுத்தினீர். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார், அப்பா
உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்பா நான். ஆமென். ஏன் காரணம் என்ன? நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்ன பத்தியா, அதனால சொல்லி கர்த்தர் அவனுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு வீடு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, சபையை நான் கட்டுவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். சபையை நான் கட்டுவேன். ஆமென். நீங்க சபையை கட்டணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க கட்டப்படுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சபையை கட்டணும் என்னத்துமா அர்த்தம்? ஆத்துமாதாயம் செய்து தான் சபையை கட்டுறது. அல்லேலூயா. செங்கலாக வாங்கி அடுக்குறது இல்லை. அதான் நல்லா ஆலயம் கட்டி தான் இருக்கு. ஆமென். காலியாக இருக்கு பாருங்க இடம்லாம். ஆலயத்தில் ஆத்துமாக்களை கட்டுவது, சபையை கட்டுவது. ஆமென். நீங்க அதுக்காக முயற்சி செய்வீங்கன்னா நீங்க கட்டப்படுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கென்று கட்டுவதற்கு இறங்கணுமானா தேவன் நமக்காக நம்முடைய வீட்டை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், பிள்ளைகளை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 72:7 சொல்லப்பட்ட நீதிமான் எப்படி இருப்பானா? வாசிங்க. நீதிமான் எப்படி இருப்பானா? செழிப்பான். இன்னொரு வருஷம் சொல்றது, நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வருஷம் தான். இன்னொரு சொல்லப்படுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. நீ நீதிமானா இருப்பீங்களா ஒரு கேடும் உங்களுக்கு வராது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. அவன் எப்படி இருப்பான்? செழித்திருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே சபைக்குள்ளே மந்த நிலைமையில உட்கார்ந்து நிற்போமானா சபை கட்டப்படாது, நாமும் கட்டப்பட மாட்டோம். சபைக்குள்ள இன்னைக்கு மந்த நிலைமை, எப்படிப்பட்ட மந்த நிலைமை இருக்குமா? இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மந்த நிலைமைகள் என்ன? ஆலயத்துக்குள்ள இருக்கிற இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறதான மந்த நிலைமைகளை குறித்து ஆவியானவர் சொல்றாரு. ரோமர் புத்தகத்தில் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் மந்த நிலைமை இருக்குது. ஆமென். விசுவாசம் எப்படி இருக்குது? மந்த நிலைமை இருக்குது. மந்த நிலைமை. ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறப்பா நீ? விசுவாசிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தை பார்த்தாரு, குஷ்டரோகியை சுகமாக்கிட்டான். ஆமென். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். லாசர் உயிரோடு எழுந்துட்டான். ஆமென். உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படி கேட்டார். இருக்கு, பார்வையாடுவாயாக போ. ஆமென். விசுவாசத்தை ஆண்டவர். ஆனா இன்னைக்கு என்ன இல்லை? சபைக்கு வரும், ஆராதனைக்கு வரும். ஆனா சபைக்குள்ள இருக்கிற நமக்கு, ஆலயத்துக்குள்ள இருக்கிற நமக்கு மந்த நிலைமை இருக்குது. விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை பிசாசு நிறைய பேர்கிட்ட பிடிக்கிட்டான். ஜாக்கிரதையா இருங்க. இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுடகளை போட்டு புடமிடபடி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக. ஆமா. ஒருத்தர் சொல்றான் மார்க் 9ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் விசுவாசம் அவிசுவாசமா இருக்கிறேன், எனக்கு விசுவாசத்தை
கொடுக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்றான். ஆமென். எனக்கு விசுவாச வரம்பு வருவதற்காக எனக்கு ஜெபிங்கன்றான். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு நான் அவிசுவாசிக்கிறேன். அது நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. விசுவாசி தான் பேர் விசுவாசி, ஆனா அவிசுவாசம் இருக்குது. என் அவிசுவாசம் நீங்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஆமென். அவிசுவாசம் நீங்க வேண்டும். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், அதே பேதுருவை பார்த்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய்? அல்லேலூயா. அவிசுவாசம் நீங்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்க நீங்க? விசுவாச குறைவிலே இன்றைக்கு சபை இருக்கிறது. அதுதான் நீங்க சுகம் பெற முடியல, அற்புதம் பார்க்க முடியல, தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியல, ஆவியாவுடைய வழிநடத்தலை பார்க்க முடியல, தேவனுடைய தரிசனங்கள் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை சபைக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், உலக பிரகாரமான இன்றைக்கு வாழ்கிறார்கள். 1 யோவான் 2:15 பார்க்கிறோம். ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்க வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா ஆலயத்துக்கு வெளியே தான் அன்பு. உலகத்தில் அன்பு, ஊழியத்தில் அன்பு கிடையாது, ஊழியக்காரர்கள் மேல் அன்பு கிடையாது, ஊழியம் செய்கிறவர்கள் மேல் அன்பு கிடையாது, ஊழியம் செய்கிறவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு அன்பு கிடையாது. அன்னைக்கு நாங்கெல்லாம் ஊழியம் செய்கிறவங்களை பார்த்தா அவங்க பின்னாடியே ஓடிடுவோம். அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கேயே கண்ணை மூடி கண்ணை கட்டி கூப்பிட்ட மாதிரி நாங்கள் போயினே இருந்தோம். எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவோம். ஒரு முறை எங்களை பெங்களூர் கூப்பிட்டு பெங்களூருக்கு போயிட்டோம். கூடுவாஞ்சேரிக்கு வாப்பானார், கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டோம். அசோக் நகர் ஏரியாவுக்கு வாங்க, அசோக் நகர் ஏரியாவுக்கு போயிட்டோம். எங்கே கூப்பிட்றாங்களோ கண்ணை மூடினே போயிடுவோம். விசுவாசம். ஆமென். அவங்க பின்னாடி போவதற்கு சபை கட்டப்பட வேண்டும். அதுக்காகத்தான் உலகத்தை பார்க்காம, உலகத்தின் பின்னே போகாம ஊழியக்காரன் பின்னே போனோம், கர்த்தருடைய உபதேசத்தின் பின்னே போனோம், சத்தியத்தின் பின்னே போனோம். அதனால்தான் சபைகள் கட்டப்பட்டது. எங்க மூலமா அசோக் நகர் பாதையெல்லாம் எவ்வளவு பேர் ரட்சிக்க போட்டாங்க தெரியுங்களா? எல்லாம் அந்த நாளில் பாஸ்டர் சார்லஸ் ஐயா சபைக்கு நாங்கள் அனுப்பணும். எல்லாரையுமே சண்டே கிளாஸ் ஊழியம், வாலிப ஊழியம், வீட்டு கூட்டங்கள், நான் ஒரு ஆள் நடத்துவேன் எல்லாத்தையும். ஆமென். 6 மணிக்கு மேலே எங்கேயும் போக மாட்டேங்க. எங்கள் ஓனர் கேட்பான், யோ 6 மணிக்கு எங்கேயா போகிறேன் சார்? 6 மணிக்கு ஊழியது சார், ஜபத்துக்கு போனேன் சார். நான் இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புனா தான் 6:30 மணிக்கு வீட்டு கூட்டம் நடத்த முடியும். ஐயா ஆனந்த் ஐயா இருக்கிறாரு, அவங்க ஏரியாவில் 10வது தெருவில் ஜபம் நடத்துவேன். நானும் ஜபராணி செல்வராணி சிஸ்டர் இருக்காங்க, பென்னி ஸ்டோர், அவங்க என் கூட வந்துடுவாங்க. அவங்க நான் தான் நடத்துவோம் ஜபம். 6:30 மணிக்கு மேலே எங்கேயும் போக மாட்டோம். ஜபம் ஜபம். இரவு 10 மணிக்கு போயிட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணின்னு சொல்லி சபையில் உட்கார்ந்து ஆலயத்தில் நாட்டப்பட்டு செபித்து கொண்டே இருப்போம். விடிய விடிய ஜபம் பண்ணுவோம். விடிய விடிய ஜபம், விடிய விடிய ஊழியம் பண்ணிருக்கிறோம். பொழுது விடிஞ்சு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு, ஊழியம் பண்ணிருக்கிறோம். பொழுது விடிய வரைக்கும் கிராம ஊழியம் செஞ்சுட்டு வந்துருக்கிறோம். நம்ம சபையாரே வந்துருக்குறாங்க. 4 மணிக்கு வந்துருக்கிறோம் கிராம ஊழியம் செஞ்சுட்டு. 5 மணிக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாள் 6:30 மணிக்கு சர்வீஸ், 6 மணி வரைக்கும் ஊழியம் சென்று வந்தேன். 6 மணிக்கு விசுவாசிகளே தெரியாது. 6:30 மணிக்கு ஆறாவது நிற்கிறேன். ஆனால் நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? 6 மணிக்கு தான் வந்தேன். ஆமென். உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கொண்டா நமக்கு பிதாவின் அன்பு கிடையாது. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே மந்த நிலைமை இன்றைக்கு சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஆவியானவரோட, ஆவியார் நடத்துகிற ஊழியக்காரோட ஐக்கியம் இல்லை, சபத்தில் ஐக்கியம் இல்லை, ஊழியத்தில் ஐக்கியம் இல்லை. ஊழியத்தை கூப்பிட்டா, ஜபத்துக்கு கூப்பிட்டா உட்காருங்க, ஜபத்தில் உட்காருங்க சொன்னா வர்றது கிடையாது. அதனால் நாட்டப்படாத நிலைமை இருக்கிறோம், மந்த நிலைமை இருக்கிறோம்.
இது தொடர்ந்து இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 3வது நாம் பார்க்கிறோம். ஒன்று விசுவாச குறைவு, 2வது உலகத்தில் இருக்கிறோம், 3வது வெளிப்படுத்த 3:15-14 பார்க்கும். குளிருமின்றி அனலுமின்றி இருந்தா, வெது வெதுப்பா இருந்தா என்ன பண்ணுவேன்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிரையாவது, குளிராவது, அனலையாவது, அனலையாவது, அனலாவது இருந்தால் என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு. குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு வேணே வேணாம், நீ அருவருப்பா இருக்கிற, நீ புசிப்புக்கு ஏற்ற கனி கொடுக்கல, கசப்ப. நம்ம கசப்ப வாயில போட என்ன பண்ணுவோம்? துப்பிடுவோம்ல, வாந்தி பண்ணி போடுற. வாயில போட்டோம் கொமட்டுதியா, அருவருப்பாகுது. தேவ பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டது தான், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் தான். ஆனா என்ன இல்லை? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பாகுது. வெது வெது ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. ஆமென். 2 கட்டம் இருக்காது. ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கிறிஸ்தவத்தில் ஒரு காலு, உலகத்தில் ஒரு காலு. 2 வேணும்னு நினைக்குத, அப்படியே நின்று கொண்டு தான் நீ வர முடியாது. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், நீ பிரயோஜனமற்று போயிடுவே. ஆகவே அப்படி இருக்காத. சபைக்குள்ளே மந்த நிலைமை இருக்காது, ஆலயத்துக்குள்ள அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. கர்த்தர் உன்னை செழிப்பாய் வைக்க விரும்புகிறார். நீ சபையில நாட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனா ஒழுங்கற்ற நிலைமை இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனா ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் தோத்துறோம். ஆமென். என்ன இல்லை? என்ன இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா ஒழுக்கம் இல்லை. என்ன இல்லை? ஒழுக்கம் நேரத்துக்கு வருது கிடையாது. சபைக்குள்ளே தான் இருக்குது, எண்ணங்கள்லாம் எங்கேயோ இருக்குது, நோக்கம்லாம் எங்கேயோ இருக்குது. படிப்பில் கவனிக்க மாட்டுது. சொல்றதுக்கலாம் கர்த்தர் கொடுத்துக்கிற ஜெபத்தில் என்ன இல்லை, ஐக்கியத்தில் என்ன இல்லை, இது நோக்கம்லாம் வேற எங்கே இருக்குது. சபைக்குள்ளே இருக்கும் பொழுது பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் வருதுன்னா நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்காம ஒழுங்கற்று கிடக்கிற. ஆமென். ஒழுங்கற்று கிடக்கிறவர்களை பாருங்க. பினகாஸ் என்ன பண்ண தெரியுமா? சபையை தீட்டுப்படுத்துற 2 பேரும் என்ன பண்ணனா? குத்தி போட்டான். கர்த்தர் அவனை தான் ஆசாரனை தேர்ந்தெடுத்தார். சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். சாத்தானை குத்தி போடுறான், பாவத்தை குத்தி போடுறான். பாவத்தை சாகடிக்கணும். பாவத்தை என்ன பண்ணும்? பாவத்தை என்ன பண்ணும்? ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணும்? பாவத்தை சாகடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம், உயிராக வந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் அதே பாவத்தை செஞ்சுக்க கூடாது. பாவம் தொலை தூக்கக்கூடாது. பாவம் தொலை தூக்குச்சுன்னா ஜென்ம சுபாவம் அப்படியே எழும்போம். ஒழுக்கற்ற நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 13 வாசிங்க. சரீரம் வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர். ஆமென். தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் கர்த்தர் எழுப்புவார். ஆமென். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செயலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் பார்த்தீங்களா?
பாவத்தோட இருப்பீங்களா நீங்க பாவியாவே போயிடுவீங்க. பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் பிறந்திருக்கிறான், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஆமா, யாரு நீங்க எப்படி பிறந்திருக்கிறீங்க? உங்க சரீரம் பாவத்துக்காக வாழும் என்று சொன்னால் நீங்க பாவத்தோட இருப்பீங்க. உங்க சரீரம் எழுந்துக்க முடியாது, ஜென்ம சரீரம் எழுந்துக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஜென்ம சரீரத்தை, பாவ சரீரத்தை அழித்து ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுங்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் பாருங்க, 14 வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 11:14 வாசிங்க. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், அவனுக்கு கனவீனமாய் இருக்குது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறதற்கு, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறதுக்கு அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும், அவளுக்கு மகிமையா இருக்குது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளுக்கு தலைமயிர் முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, ஒழுக்கத்தை குறித்து இங்க சொல்றாரு. சபை எப்படி இருக்கணும், விசுவாசி எப்படி இருக்கணும்? புருஷன்னாக்கா ஆண்கள், அவங்க மயிரை நீளமா வளர்க்குறதே தப்பு, அது கனவீனமா இருக்கும். ஸ்திரீகள் என்ன பண்ணும்? மயிரை நீளமா வளர்க்கணும். அவங்க வந்து கிராப் ஓட்டிக்கூடாது, அதில் ஸ்டைல்ஸ் எல்லாம் வெட்டுறாங்களே அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது அவங்களுக்கு எப்படி இருக்குது? முக்காடாக இருக்குமா? ஆமீன். ஆகவே கனமாக இருக்கும். மயிர் நீளமாக வளர்க்குறது கனம், மொட்டை அடிச்சா கனவீனம். ஆமீன். கிரீடம் போயிடும், கிரீடம் போனவங்க தான் மொட்டை அடிப்பாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். சபைக்குள்ள ஒரு ஒழுக்கம், எப்படி முடிய வளர்க்கணும், எப்படி முடிய வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். ஜெபமின்மை, ஜெபக்குறைவு. அடுத்தது ஜெபக்குறைவு. நீங்க சபைக்குள்ள என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ரோமர் 3:11 வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ரோமர் 3:11. எல்லாரும் உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆமென். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். ரோமர் புத்தகத்தில் பார்க்கிறோம். ரோமரை படிச்சீங்க சிஸ்டர்? எங்க சிஸ்டர் படிச்சீங்க? அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. அடுத்தது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. போதும் போதும். ஆமென். இவங்க எப்படி ஜெபம் பண்ண முடியும் பாருங்க? இப்படிப்பட்டவங்க உணர்வு இல்லாம, கர்த்தரை தேடாம, நீதியை கடைபிடிக்காம, அந்த 10ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாருங்க, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக சங்கீதங்கள் வசனம் இருக்குது, நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன். 14ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. ஆகவே அவங்க தொண்டை எப்படிப்பட்டது? சேர்க்கப்பட்ட பிரேதக்குழி என்று சொல்லப்பட்டிருக்குது. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். நாவுல வஞ்சனை செஞ்சுட்டு ஜெபம் பண்றது ஒழுக்கம் இல்லை. ஆமென். பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க, அப்புறம் போய் சோத்திரம் 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 சொன்னா ஜெபத்துல ஒழுங்கு கிடையாது, உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்தை குறித்து, சபை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மத்தேயு 16:18 கர்த்தரின் சபை விழுந்து போகாது. ஆமென்.
கர்த்தர் சபையை கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 16, 18 சொல்லப்பட்டிருக்குது, உண்மையில் என் சபையை கட்டுவேன். ஆமென். உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமென். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமென். பரலோகத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன். உலோகத்தினை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். கர்த்தர் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தருகிறார். இந்த பேதுரு யாரு? எப்போதும் ஆலயத்துக்கு போய் செபிக்கிற ஆளு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்களாம். எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சபையில நாட்டப்பட்டவங்க யாருன்னா எப்போதும் ஜெபிக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், சபையில ஜெபிக்கிறவர்கள், சபையில உபவாசத்தை ஜெபிக்கிறவர்கள், சபையில இருக்கிற ஊழியங்களில் கலந்து கொள்கிறவர்கள், சபைக்கு உதவி செய்கிறவர்கள். ஆமென். நாட்டப்பட்டவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பாங்க. அவங்க கட்டுறது கட்டப்படும், அவங்க கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்ளாது. வேதம் சொல்றது, நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஆமென். நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கட்டப்போகிறார். மெல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீ கட்டப்படுவாய் மகளே. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், உன் ஆசீர்வாதம் கட்டப்படும். ஆமென். கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார், கர்த்தர் செழிப்பை உண்டாக்குகிறார், கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை செழிக்க பண்ண போகிறேன், நான் உன்னை செழிக்க பண்ண போகிறேன். ஆபாலா ஸ்ரீகாராதாராலாபா. ஹalleluya, 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 ஹalleluya. ஹிபாலாதாராபாலாதாராலாதாரபா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறேனே, பாக்கியவான், பாக்கியவான். உயர்ப்பின் பலனை நீ தருவது நிச்சயமே, உழைப்பின் பலனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த மாதத்தின் வாக்குறுத்தன்படி சபையிலே நாட்டப்பட்ட பிள்ளைகளை செழிக்க பண்ண போவதற்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா கைகளை உயர்த்துவோம், எல்லா வலது கையை உயர்த்துவோம். பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரே, கைகளை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் செழிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு காணிக்கை பாடலை பாடுவோம், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம்.